தேவையற்ற எண்ணங்களை அழிப்பதற்கு உரிய வழிமுறைகள். நமது மனம் எதனோடு தொடர்பு கொண்டுள்ளதோ அதிலிருந்து வரும் அனுபவங்களே எண்ணங்களாகிறது. அனுபவம் என்பது செயல் வடிவிலானது. செயல் வடிவம் பெறும்பொழுது எண்ணம் நிறைவேறியதாகிறது. இதைத்தான் திருக்குறள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் என்கிறது. ஆக செயல் நல்ல செயலாக அமைய வேண்டுமானால் எண்ணம் நல்ல எண்ணமாக அமைய வேண்டும். செயல்களில் நல்ல செயல் தீய செயல் என்று இரண்டு இருக்கிறது. ஆக நல்ல செயல் மட்டுமே நடைபெற வேண்டுமானால் நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் உதிக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் எப்போது மனதில் தோன்றும்? தேவையற்ற எண்ணங்கள் மனதை விட்டு நீங்கினால் நல்ல எண்ணங்கள் தோன்றும். தேவையற்ற எண்ணங்களை மனதிலிருந்து அழிக்க என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த காணொளியின் தலைப்பு. காணொளிக்குள் செல்வதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, தேவையற்ற எண்ணங்களை அழிக்க என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, தனிமையாக இருக்காதீர்கள். இரண்டாவதாக, சும்மா இருக்காதீர்கள், ஏதேனும் ஒரு வேலை செய்து கொண்டே இருங்கள். மூன்றாவதாக சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. அதாவது, நம் குலதெய்வம் நம் கூடையே இருக்கிறது என்று நம்புங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் இறைவன் நம் கூடவே இருக்கிறான் என்று எண்ணுங்கள். இந்த மூன்றையும் பின்பற்றித்தான் நாம் தேவையற்ற எண்ணங்களை நமது மனதில் இருந்து அழிக்க வேண்டும். சரி, தனிமையாக இருக்காதீர்கள் என்று நாம் கூறுகிறோம். தனிமையாக உட்காராதீர்கள். தனியாக அமர்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பழைய நினைவுகள் நிழற்படம் போல வந்து கொண்டே இருக்கும். இப்படி வருகின்ற இந்த நிழற்படங்கள் எதிர்மறை சக்தி படைத்ததாகவே பொதுவாகவே இருக்கும். எனவே அப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகள் உங்களை விரும்பத்தகாத செயல்களை செய்ய தூண்டுவதாகவே அமையும். எனவே தனிமையை நாடாதீர்கள். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கல்விக்கு இருவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இருவராக சேர்ந்து அமர்ந்து படியுங்கள். படித்ததை எழுதி பார்க்கும் போது மட்டும் தனிமையாக அமர்ந்து எழுதி பாருங்கள். தேவையற்ற எண்ணங்கள் மனதில் இருந்து அழிக்க புதிய நல்ல விஷயங்களை மனதில் கொண்டு வருவதே நல்லதாகும். முதலில் உள்ளே கிடக்கும் குப்பையை எடுத்து போடுங்கள். போட்ட பின்பு நல்லதை உள்ளே எடுத்து வையுங்கள். இவையெல்லாம் நடக்க முதலில் தனிமையை தவிருங்கள். இரண்டாவதாக, சும்மா இருக்காதீர்கள். சும்மா இருந்தால் தேவையற்ற எண்ணங்களே மனதில் தோன்றும். ஆகவே ஏதேனும் ஒரு வேலையை, அதுவும் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டே இருங்கள். பொதுவாக படிக்கின்ற மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பாட புத்தகங்களை படித்து சலித்து போய்விட்டால் வேறு ஏதேனும் ஒரு புத்தகத்தை படியுங்கள். அதுவும் வேண்டாம் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் அம்மா சொன்ன வேலையை வழிய சென்று வாங்கி அதை திறம்பட செய்யுங்கள். அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது. அதை விட்டுவிட்டு சரியில்லாத நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் சுற்ற மட்டும் சென்று விடாதீர்கள். அது ஒரு புது தேவையற்ற எண்ணம் உங்கள் மனதில் உருவாக காரணமாக அமைந்துவிடும். பொதுவாக குடும்ப தலைவிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் கணவரையும் குழந்தைகளையும் வேலைக்கும் பள்ளிகளுக்கும் அனுப்பி வைத்துவிட்ட பிறகு நல்ல புத்தகம் ஒன்றை படியுங்கள். நன்றாக தூங்கி உங்களை புத்துணர்ச்சியடைய செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு மட்டும் சேருங்கள். தேவையற்ற எண்ணங்கள் இருந்தால் அதை மறந்து போக அது ஒன்றே வழி. ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருங்கள். அந்த செயல் ஏற்கனவே உங்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நிச்சயமாக அழித்துவிடும். மூன்றாவதாக, உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருப்பதை நம்புங்கள். உங்கள் கூட நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு அரிசி காட்டுதல் மூலமாக உங்களுக்கு உங்கள் தெய்வம் உணர்த்தும். கிராமத்தில் அப்படித்தான் கூறுவார்கள். எங்கள் சாமி இருக்கேன்னு அரிசி காட்டுச்சு என்பார்கள். அரிசி காட்டுதல் என்றால் ஏதேனும் ஒரு செயல் மூலமாக தான் இருப்பதை அந்த தெய்வம் உங்களுக்கு உணர்த்துதல். யார் யார் கைவிட்டாலும் உங்கள் குலதெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடாது என்பது மட்டும் உண்மையான உண்மை. இதை ஒரு நொடி பொழுது உணர்ந்து விட்டீர்களேயானால் உங்கள் மூளையிலும் மனதிலும் பதிந்துள்ள தேவையற்ற எண்ணங்கள் முற்றிலுமாக மறைந்துவிடும். புது எண்ணங்கள் நிறைந்துவிடும். அது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். இது என்னுடைய அனுபவம் கூட. இதைத்தான் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்றார் பட்டினத்தார். அவர் சொல்வதைப் போலவே மனமே என் குலதெய்வம் என்னோடு இருக்கிறது என்று நம்பு என்று மனதிற்கு சொல்லுங்கள். மனம் திரும்பச் சொல்லும்.
ஆம் மகனே, உன் குலதெய்வத்துக்கு என்னுள் இடம் கொடுத்து விட்டேன் என்று. தெய்வம் வந்து உங்கள் மனதில் அமர்ந்து விட்டால் கெட்டதற்கு ஏது இடம்? தேவையற்ற எண்ணங்கள் அனைத்தும் மனதில் இருந்து அழிந்துவிடும். ஆகவே தேவையற்ற எண்ணங்களை அழிக்க இந்த 3 வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள். 1. தனிமையை ஒழியுங்கள். 2. ஏதேனும் ஒரு வேலை செய்து கொண்டே இருங்கள், சும்மா இருக்காதீர்கள். 3. உங்கள் குலதெய்வத்தை நம்புங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். மீண்டும் இதுபோன்ற இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.